வணக்கம். இது சயின்ஸ் டீச்சிங் அகாடமி. நம்ம இன்றைக்கி 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு இயற்பியல் பாடத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற தலைப்பு வந்து இயக்கம் பற்றிய சிந்தனைகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். போன கிளாஸில் இந்தந்த இதெல்லாம் நம்ம டிஃபினிஷன் பண்ணோம். காலம்னா என்ன, தொலைவுனா என்ன, இடப்பெயர்ச்சினா என்ன, வேகம்னா என்ன, திசை வேகம்னா என்னன்னு பார்த்தோம். இந்த கிளாஸில் முடுக்கத்திலேருந்து நம்ம பார்க்க வேண்டியது. முடுக்கம்னா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, திசைவேக மாறுபாடு பை காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். முடுக்கத்தின் அலகு வந்து திசைவேகத்திற்கு உண்டான அலகு என்னது, மீட்டர் பெர் வினாடி. காலத்திற்கு உண்டான அலகு வினாடி, மீட்டர் பெர் வினாடி டிவைடட் பை வினாடி. ஸோ இந்த வினாடி ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும். ஸோ மீட்டர் பெர் வினாடி ஸ்கொயர், அதாவது மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னா மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ முடுக்கத்தை பற்றி கொஞ்ச நேரம் கழித்து விரிவாக பார்ப்போம். இப்போ வந்து இயக்கத்தில் வந்து இயக்கத்தை நம்ம வரையறுக்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் தேவைப்படுகிறது. இப்போ ஒரு பொருள் இயங்குது அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடில் இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ ஸ்பீடில் இயங்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு இடப்பெயர்ச்சி, தொலைவு, காலம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். அப்புறம் எந்த திசை வேகத்தில் இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிறதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தேவைப்படும். முடுக்கம் எதுக்கு தேவைப்படுகிறது? இவ்வளோ ஒரு பொருளின் இயக்கத்தை பற்றி புரிந்துக்கிறதுக்கு முடுக்கம் எந்த வகையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அப்படின்னா, இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம் எது, வேகமும் திசை வேகமும். உதாரணத்திற்கு ரயிலானது 40 கிலோமீட்டர் பெர் செகண்டில் 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அவ்வளோ வேகத்தில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போது ரயில் கிளம்பும்போது எவ்வளோ ஸ்பீடில் இருந்திருக்கும்? கொஞ்சம் மெதுவாக கிளம்பும். மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கூடி அதுக்கப்புறம் ஸ்பீடை இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா அதுதான் திசைவேக மாறுபாடு. ஒவ்வொரு செகண்ட்லேயும் திசைவேகம் வந்து மாறிக்கொண்டே இருக்குது. முதல்ல மெதுவாக போகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் அந்த ஸ்பீடை வந்து அச்சீவ் பண்ணும். ஸோ அந்த மாறுபாடு எந்த வீதத்தில் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் உண்டு. உதாரணத்திற்கு ட்ரெயின் வந்து கரெக்டாக ஸ்டேஷனில் நிற்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் பிளாட்ஃபார்ம் விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்னாலும் முன்னாடி பிளாட்ஃபார்ம் வர்றதுக்கு முன்னாடியே ட்ரெயின் நிற்கிறதையோ நம்ம என்றைக்குமே பார்த்தது கிடையாது. பிளாட்ஃபார்மில் நிற்போம். ஒரு சில ஸ்டேஷனில் வந்து கோச் நம்பர் கூட போட்டிருப்பாங்க, S10, S11, S12ன்னு போட்டிருப்பாங்க. கரெக்டாக அந்தந்த கோச் அந்தந்த இதில் வந்து நிற்கும். ட்ரெயினில் ஓட்டுறவர் வந்து அதை பார்த்துலாம் பிரேக் போட்டு நிப்பாட்ட முடியாது. இதற்கு வந்து ஃபவுலிங் பாயிண்ட்டுன்னு உண்டு. அதுலேயே வந்து அந்த ஆக்சிலரேஷனை கனெக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வந்துடுவாங்க. ஸோ ஒரு பொருளின் இயக்கத்தை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முடுக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். முடுக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆக்சிலரேஷன் பார்த்தோம். அந்த ஆக்சிலரேஷன் வந்து திசைவேக மாறுபாடு டிவைடட் பை காலம். அதாவது ஒரு செகண்டுக்கு அல்லது இவ்வளோ நேரத்துக்கு, குறிப்பிட்ட நேரத்திற்கு எந்த அளவுக்கு திசைவேகமானது மாறுபடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. இப்போ 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ஒரு ட்ரெயின் போய்கிட்டு இருக்குது அப்படின்னா அதில் வந்து திசைவேக மாறுபாடு எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்போ அந்த ட்ரெயினானது, உதாரணத்திற்கு ஒரு ட்ரெயினானது போய்கொண்டே இருக்கிறது. இது 40 கிலோமீட்டர் பெர் ஹவரில் போயிட்டுருக்கு. 40 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ ஏங்கிற புள்ளியிலேருந்து பிங்கிற புள்ளி, நம்ம இமேஜினரியாக நிறைய புள்ளியாக பிரிச்சுக்குவோம். DEF இது சீரான நேர்கோட்டு இயக்கத்தில் இருக்குது. இப்போ இந்த இதை இப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். இந்த ட்ரெயின் வந்து A to B அப்படின்ற புள்ளிக்கு போகிறதுக்கும் 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான். B to C 40 கிலோமீட்டர் பெர் ஹவர், C to D 40 கிலோமீட்டர் பெர் ஹவர், E to F 40 கிலோமீட்டர் பெர் ஹவர். நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, இந்த 40 கிலோமீட்டர் பெர் ஹவர்ன்ற ஸ்பீடை அடையிறதுக்கு முன்னாடி ட்ரெயின் கிளம்பும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு குறைஞ்சிருந்துருக்கும். இதில் வந்து 0 கிலோமீட்டர் பெர் ஹவர். இப்போ ஒரு 10 வினாடி கழித்து 20 கிலோமீட்டர் பெர் ஹவர், அப்புறம் ஒரு 10 வினாடி கழித்து 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்ற ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிடணும். இப்போ இந்த இடத்துல எந்த அளவுக்கு ட்ரெயினோட முடுக்கமானது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது நம்மளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. ட்ரெயினோட ஆக்சிலரேஷன் என்ன வீதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது, அதுதான் முடுக்கம். முடுக்கம்ங்கிறது வந்து திசைவேக மாறுபாடு டிவைடட் பை காலம்.
ஸோ உதாரணத்திற்கு இதே ட்ரெயினை எடுத்துக்குவோம். இந்த ட்ரெயின் கிளம்பும்போது ஏ அப்படின்ற ஒரு ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்மில் நிற்கிது. இது வந்து இந்த டைரெக்ஷனில் புறப்பட தயாராக இருக்கிறது. ஏ அப்படின்ற புள்ளியில் இருக்கும்போது அதோட ஸ்பீடு வந்து திசைவேகம் வந்து 0 கிலோமீட்டர், நம்ம மீட்டர் பெர் ஹவர் இன்டர்நேஷ்னல் அளவுலேயே சொல்லுவோம், 0 மீட்டர் பெர் செகண்ட். சரியா? அதுக்கப்புறம் 1 செகண்ட் கழித்து 5 மீட்டர் பெர் செகண்ட் அதோட திசைவேகம். அடுத்து 20 மீட்டர் பெர் செகண்ட். அடுத்து 40 மீட்டர் பெர் செகண்ட். எல்லாம் ஒவ்வொரு வினாடி. இது 1 வினாடி, இது 2 வினாடி, 3 வினாடி, இது 4வது வினாடி. 4வது வினாடியில் வந்து 40 மீட்டர் பெர் செகண்ட். 5வது வினாடி 40 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்ட்டு வச்சுப்போம். இப்போ இதோட முடுக்கத்தை நான் கணக்கீடு பண்ணுவோம். முடுக்கம்னா நம்மளுக்கு என்னது? திசைவேக மாறுபாடு பை காலம். இப்போ இந்த 2 புள்ளி எடுத்துக்கங்க, ஏன்ற புள்ளி, அதுக்கப்புறம் பிங்கிற அடுத்த ஒரு புள்ளி. ஏபிக்கு இடைப்பட்ட திசைவேக மாறுபாடு எவ்வளவு அப்படின்னா, பியில் திசைவேகம் எவ்வளவோ அதில் பியில் வந்து திசைவேகம் 5 மீட்டர் பெர் செகண்ட், ஏல 0 மீட்டர் பெர் செகண்ட். பி மைனஸ் ஏ டிவைடட் பை அதுக்கிடையில் எத்தனை செகண்டோ அத்தனை செகண்ட். ஸோ இது வந்து தொடக்க திசைவேகம், இது முடிவு திசைவேகம். முடிவு திசைவேகம் திசைவேக மாறுபாடு எப்படி கணக்கு பண்ணலாம் அப்படின்னா, இறுதி திசைவேகம் மைனஸ் ஆரம்ப திசைவேகம் டிவைடட் பை காலம். சரி இறுதி திசைவேகம் டிவைடட் பை ஆரம்ப திசைவேகம். ஸோ இதில் இறுதி திசைவேகம் வந்து 5 மீட்டர் பெர் செகண்ட், ஆரம்ப திசைவேகம் 0. ஸோ இதில் திசைவேக மாறுபாடு வந்து 5 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இந்த பாயிண்டில் முடுக்கமானது நான் ஃபார்முலாவை இப்போதைக்கு அளிக்கிறேன், திசைவேக மாறுபாடையும் அளிச்சிருக்கேன். ஸோ ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பி திசைவேக மாறுபாடு எவ்வளவு? திசைவேக மாறுபாடு இங்கே வந்து முடுக்கம். திசைவேக மாறுபாடு எவ்வளவு? 5 மீட்டர் பெர் செகண்ட். முடுக்கமானது 5 மீட்டர் பெர் செகண்ட் 5 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இது முடுக்கம். அதுக்கப்புறம் இது பி டு சி. பி டு சியில் திசைவேக மாறுபாடு எவ்வளவு? 20 மைனஸ் 5 அப்போ 15 மீட்டர் பெர் செகண்ட். இப்போ முடுக்கமானது எவ்வளவு? 15 மீட்டர் பெர் செகண்ட். இதுக்கு இடைப்பட்ட காலம் எவ்வளவு? 1 வினாடி தான். பி டு சி, ஏ டு பிக்கு 1 வினாடி, பி டு சிக்கு 1 வினாடி, ஏ டு சிக்கு 2 வினாடி மொத்தம். ஸோ இந்த இடைப்பட்ட காலம் வந்து 1 வினாடி தான். ஸோ 15 மீட்டர் பெர் செகண்ட் ஈக்குவல் டு 15 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அதே மாதிரி சி டு டி இங்கே 40, இங்கே 20. அப்போ மொத்தம் திசைவேக மாறுபாடு வந்து எவ்வளவு? 20 மீட்டர் பெர் செகண்ட். முடுக்கம் 20 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் பெர் செகண்ட், 20 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அதே மாதிரி டி டு இ இங்கே வந்து 40 தான், இங்கேயும் 40. ஸோ டி டு இ, இ டு எஃப்ங்கிற புள்ளி திசைவேக மாறுபாடு வந்து 0. அப்போ 0 டு எனிதிங் 0. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, முடுக்கமானது எந்த திசைவேக மாறுபாடு ஒரு பொருள் இயங்கும்போது அதன் முடுக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். முடுக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு திசைவேக மாறுபாடு தெரியணும். திசைவேக மாறுபாடு பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொடக்க திசைவேகமும் இறுதி திசைவேகமும் தெரியணும்.
ஆரம்ப திசைவேகம் இறுதி திசைவேகம் கொடுத்து இதற்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலமும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து முடுக்கத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இறுதி திசைவேகத்திலேருந்து ஆரம்ப திசைவேகத்தை கழிச்சிட்டிங்கன்னா திசைவேக மாறுபாடு கிடைக்கும். இந்த திசைவேக மாறுபாடுலேருந்து எடுத்துக்கொண்ட காலத்தை கழிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு முடுக்கமானது கிடைக்கும். உதாரணத்துக்கு இன்னும் ஒரே ஒரு உதாரணம் பார்ப்போம். இந்த புள்ளியிலிருந்து சிங்கிற புள்ளிக்கு இடைப்படுது A to C. இப்போ ஆரம்ப திசைவேகம் எவ்வளவு? 0 மீட்டர்/செகண்ட். இறுதி திசைவேகம் எவ்வளவு? 20 மீட்டர்/செகண்ட். ஸோ A to Cக்கு 20 மீட்டர்/செகண்ட். இடைப்பட்ட காலம் வந்து 3 செகண்ட். கணக்கில் வந்து இப்படி கேட்பாங்க. ஒரு பேருந்தின் ஆரம்ப திசைவேகம் நின்று கொண்டு இருக்கும் பேருந்து 3 வினாடிகளில் 20 மீட்டர்/செகண்ட் என்ற திசைவேகத்தை அடைகிறது. அதன் முடுக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ நின்று கொண்டு இருக்கும் பேருந்து அப்படின்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஆரம்ப திசைவேகம் 0 அப்படின்ட்டு. ஸோ ஆரம்ப திசைவேகம் 0 மீட்டர்/செகண்ட். இறுதி திசைவேகம் அவங்களே கொடுத்துட்டாங்க 20 மீட்டர்/செகண்ட். ஸோ ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலம் வந்து 3 செகண்டுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலான்னா திசைவேக மாறுபாடு இறுதி திசைவேகம் மைனஸ் ஆரம்ப திசைவேகம். அப்போது 20 - 0 = 20 மீட்டர்/செகண்ட். எடுத்துக்கொண்ட காலம் 3 வினாடிகள். ஸோ 20 மீட்டர்/செகண்ட் டிவைடட் பை 3 செகண்ட். 618 6.66 மீட்டர்/செகண்ட். இதுதான் இந்த பேருந்து அடைந்த முடுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொருள் இயங்கும்பொழுது அந்த இயக்கத்தை நம்ம புரிந்து கொள்வதற்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த விஷயங்கள் தான் இது வரைக்கும் தொலைவில் இருந்து முடுக்கம் வரைக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இயக்கம் எத்தனை வகைப்படும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இயக்கம் வந்து நேர்கோட்டு இயக்கம், வட்டப்பாதை இயக்கம்னு 2 வகையாக பிரிக்கலாம். நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இங்கே பார்த்தது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன், ஒரே நேர்கோட்டில் பொருளானது இயங்குகிறது. வட்டப்பாதை இயக்கம் அப்படின்னா ஒரு பொருளானது வட்டப்பாதைகளில் இயங்குது. உதாரணத்திற்கு நம்ம கடிகாரத்தில் முள் சுற்றுவது, அதுக்கப்புறம் கோள்கள் வந்து சுற்றுவது, இது எல்லாமே வட்டப்பாதை இயக்கத்திற்குண்டான எடுத்துக்காட்டுகள். அதுக்கப்புறம் நேர்கோட்டு இயக்கத்தையும் வட்டப்பாதை இயக்கத்தையும் இன்னும் ஃபர்தராக பிரிக்கலாம். உதாரணத்துக்கு சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம் அப்படின்ட்டு. நேர்கோட்டு இயக்கத்தில் சீரான இயக்கம்னா அதனோட திசைவேகமானது முடுக்கமானது மாறுபடாது. முடுக்கம் 0வாக இருக்கும், திசைவேகம் மாறுபடாது. நம்ம இங்கே பார்த்தோம் D to E திசைவேகம் மாறல, E to F திசைவேகம் மாறல. இப்போ திசைவேகம் மாறாமல் இருக்கும்போது முடுக்கம் 0ஆகிடுது. ஸோ சீரான இயக்கத்திற்கு திசைவேகம் மாறுபடாது. திசைவேகம் மாறுபடலைன்னா ஆரம்ப இறுதி திசைவேகத்திலேருந்து தொடக்க திசைவேகத்தை கழித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். அப்போ முடுக்கமானது 0ல் தான் இருக்கும். ஸோ சீரான திசைவேகத்திற்கு முடுக்கம் இருக்காது. சீரற்ற திசைவேகத்திற்கு முடுக்கம் எப்போவுமே உண்டு. சீரற்ற திசைவேகம்னா சீரற்ற திசைவேகம்னா இப்போ இது சீரற்ற திசைவேகம். ஏன்னா முதல்ல 0 மீட்டர்/செகண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் 5 மீட்டர்/செகண்டுங்கிற ஸ்பீடு வருது, 20 மீட்டர்/செகண்ட்ன்றது, அப்புறம் 40 மீட்டர்/செகண்ட். இந்த ஹோல் மோஷனே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது சீரற்ற இயக்கம். இன்னும் கொஞ்சம் தூரம் கழித்து ட்ரெயின் ஆனது குறிப்பிட்ட இன்னொரு ஸ்டேஷன் வந்தோன்னா அது நிற்க தான் போகுது. 20, 10, 5, அதுக்கப்புறம் 0 அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்க தான் போகுது. இந்த இயக்கம் வந்து சீரற்ற இயக்கம். சீரான இயக்கம் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக ஒரு பொருள் இயங்கி கொண்டே இருக்கிறது. அதோட திசைவேகம் மாறுபடாது. திசைவேகம் மாறுபடாததுனால முடுக்கம் 0ஆக இருக்கும். ஒரு சில கேள்விகள் இப்படியும் கேட்பாங்க. ஒரு பொருள் சீராக சீரான ஒரு ட்ரெயின் வந்து சீரான திசைவேகத்தில் போய்கொண்டு இருக்கிறது. அதனால் திசைவேகம் மாறுபடும், முடுக்கம் மாறுபடும், முடுக்கம் சுழியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா முடுக்கம் சுழியாக இருக்கும் அப்படின்றது தான் சரியான விடை. ஏன்னா சீரான இயக்கத்தில் முடுக்கமானது இருக்காது, 0வாக இருக்கும். திசைவேகம் மாறுபடாது, அதுதான் சீரான இயக்கம். இவ்வளோத்தையும் படித்ததுக்கப்புறம் நம்ம இயக்கம் பற்றிய விதிகள் பார்க்க போகிறோம். இயக்கம் பற்றிய விதிகள்னால்
சார் ஐசக் நியூட்டன் அப்படின்றவர் வந்து முதல்ல இயக்கத்தை பற்றின விதிகளை கொண்டு வந்தார். நியூட்டனின் முதல் விதி, இரண்டாம் விதி, மூன்றாம் விதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நியூட்டனின் விதிகள் நம்மளுக்கு என்ன கற்றுத்தருகிறது, இயக்கத்தை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்கு நியூட்டனின் விதிகள் நமக்கு எப்படி உதவுகிறது அப்படின்றத பற்றி வரக்கூடிய வகுப்புகளில் பார்ப்போம். வரக்கூடிய வகுப்புகளில் இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இயக்கத்தை பார்த்தோம். ட்ரெயின் நிற்கிது, கிளம்புது, சீரான திசை வேகத்தில் போகுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்தோம். ட்ரெயின் கிளம்புறதுக்கு என்ன தேவை? ஒரு ஃபியூவல் தேவை. அதாவது நிலக்கரியை போட்டு எரித்தோம் அப்படின்னா, இல்லைனா டீசல் என்ஜினில் வச்சு டீசலை எரித்தோம் அப்படின்னா அந்த வேதி வினையானது இயக்காற்றலாக மாற்றப்பட்டு நம்மளுக்கு வந்து இயக்கம் நடைபெறுவதற்கு காரணமாக. ஸோ விசை எப்படி இயக்கத்தில் அதனது தாக்கத்தை ஏற்படுத்துகிறதுங்கிறத பற்றியும் அப்புறம் நியூட்டனின் விதிகளை பற்றியும் அடுத்த வகுப்பில் தெளிவாக பார்ப்போம். நன்றி.